Hey guys, வணக்கம் and welcome to வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம், அதனை தொடர்ந்து ஸோ எஸ்ஐக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் போட்டு கொடுக்க போறாங்கன்றத ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து மனம் தளராமல் எஸ்ஐக்கோ பிசிக்கோ ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா? இது ஒன்று தான். எந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்ஸா திரும்ப ரிவிஷன் பண்றீங்களோ அது மட்டும் தான் வெற்றிக்கான வழியா வந்து பார்த்தீங்கன்னா அமையும். ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சோம் அப்படின்னா மறந்து போயிடும். ஒரு டாபிக்ஸை ஒரு 10 வாட்டி மினிமம் ஒரு 10 வாட்டியாச்சும் நீங்க ரீட் பண்ணிடணும். அப்பதான் ஸோ என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரி கருத்துக்கள் இருக்கு அப்படின்றத டீப்பா அனலைஸ் ஆகும். ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா படிக்கிறது ரொம்பவே ஈஸி, மெமரி பண்ண அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனை தொடர்ந்து உங்களுக்காக பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து எஸ்ஐக்கான சீரிஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லியும் பார்த்தோன்னா வீடியோஸ் வந்து கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருக்கோம். அந்த பிளான்ல தான் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஜிகே கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சைக்காலஜி ஒரு 20 கொஸ்டின் போட்டிருப்போம். அதை தொடர்ந்து ஸோ அடுத்துக்கிற 20 கொஸ்டின்ஸை பார்க்கலாம், சரியா? ஒரு 140 கொஸ்டின் எடுத்து பார்ட் பார்ட்டா பிடிக்கலாம், சரியா? ஜிகே பார்ட் 2 வீடியோவும் சைக்காலஜி பார்ட் 20 கொஸ்டின் 2 வீடியோவும் பார்த்தோன்னா பிளான் வச்சிருக்கோம், சரியா? அந்த பிளான்ல தான் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ வந்து பார்த்தோன்னா போட்டிருப்போம். ஸோ இது 4வது வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வீடியோ. ஸோ இந்த ஒரு ஓவரால் கொஸ்டின்ல 140 இது ஃபைனல் வீடியோவா இருக்கும், சரிங்களா? ஸோ இதுல வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணி எல்லா டாபிக்ஸும் மிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துருவோம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 121. இரவில் திருடன் என கத்திரகள் சிலர், அப்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்கே திருடன் அறிய முற்படுவேன், நமக்கு ஏன் வம்பு என்ன தூங்குவேன், காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிப்பேன், திருடன் பிடிக்க முயல்வேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணோம், ஸோ ஏன்னா நீ இப்போ பிடிக்க பார்க்கும்போது இதை கத்தி வரதா வச்சுன்னா குத்திட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணுங்க. அடுத்து ஓடாம என்ன பண்ணோம்னா தன் பார்வைக்குள்ளே வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இங்க 2 நம்பர் பண்ணா இது ஆன்சர் வரும், சரியா? என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். இந்த 7ம் இந்த 18 கூட்டினா 25, அதே மாதிரி இந்த 22ம் இந்த 13 கூட்டினா 35. ஸோ அப்போ இது கூட என்ன கூட்டினா 45 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 37 பிளஸ் 8 கூட்டினா என்ன கிடைக்கும் 45 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அங்கே வர வேண்டிய விடை வந்து பார்த்தோன்னா 37. அடுத்த கொஸ்டின் நம்பர் 123. படத்தில் உள்ள செவ்வகங்கள் எண்ணிக்கை காண்க. இது சதுரம் கிடையாது, செவ்வகன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுக்கோ. 1 2 3, இந்த சைடு 2 3 4. இப்போ நிரல் நிறை 2 சமமா இல்லை, சரியா? இந்த பக்கமும் சமமா இல்லை. அப்போ சமமா இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடு எல்லாத்தையும் கூட்டிக்கோ, இந்த சைடு எல்லாத்தையும் கூட்டிக்கோ, ப்ளஸ் பண்ணிக்கோ, இதையும் ப்ளஸ் பண்ணிக்கோ. ப்ளஸ் பண்ண ஆன்சரை மல்டிபிள் பண்ணிக்கோ. 1 2 3 6, சரியா? பெருக்கல் 1 2 3 3 3 6 6 4 10. ஸோ 6 10 60. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 60 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 124 25 அந்த கான்செப்ட். இப்போ ஒரு 50,000 அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு மாத சம்பளம் 50,000 அப்படின்னு வச்சுக்கோ, அதுதான் கொடுத்துருங்க. அப்புறம் செலவினம் சேமிப்பு வரைபடத்தில் கொடுத்துருங்க, அதை வச்சு ஆன்சர் போடலான்ற மாதிரி. இப்போ பார்க்கலாம், உணவிற்காக செலவிடும் தொகை எவ்வளவு. இப்போ உணவு அப்படின்னு நினைக்கும் எத்தனை பர்சன்ட்? 30%. உணவுன்னும்போது 30%. அப்போ 30 டிவைடட் பை 100 இன்ட்டு 50,000, சரியா? 50,000. அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அடுத்து 3 0 3 15 1 2 3. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 15,000 அப்படின்னு கிடைக்கும், சரியா? ஆப்ஷன் டி 15,000 இஸ் ரைட் ஆன்சர். ரொம்பவே ஈஸி, போட்டு பண்ணிக்கலாம். அடுத்து இதர செலவிற்கும் மளிகைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. ஃபர்ஸ்ட் இதர செலவு, அடுத்து மளிகை. இதர செலவு அப்படின்றது 5%, மளிகை அப்படின்றது 15%. 1 5 5 3 15. அப்போ 1:3. 1:3 என்பதே சரியான விடை. ஸோ ஆப்ஷன் பி 1:3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். வாடகைக்கு செலவிடும் கோணங்களின் மதிப்பு இங்க டிகிரியில கேட்கறாங்க. அப்போ பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா? வாடகை அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்க. வாடகைன்றது 20%. வாடகை என்பது 20% அப்படின்னா 20/100 இன்ட்டு 360. கோணத்தில் கேட்கறதால ஒரு வட்டத்தின் மொத்த கோணம் 360. அப்போ 360ஆல டிவைட் பண்ண போறேன், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், 20 டிவைடட் பை 100 இன்ட்டு 360 பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ஒரு 0க்கு ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0, 2 36 72. அப்போ எத்தனை டிகிரி கிடைக்கும்? 70 டிகிரின்றது ஆன்சர், ரைட்? 72 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 127. கல்விக்கும் மளிகைக்கும் செலவிடும் தொகையின் வித்தியாசம். கல்வி மளிகை
கல்வி மளிகை. கல்வி அப்படின்னு எடுக்கும்போது 20, மளிகை அப்படின்னா 5, சரியா 15. அப்போ ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் கழிச்சுக்கலாம். 20 மைனஸ் 15, அப்போ 5%. அப்போ இந்த மொத்த தொகையில 5% எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும். 5% எவ்வளோ கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ 5% எவ்வளோ கண்டுபிடிக்கலாமா? 5 டிவைடட் பை 100 இன்ட்டு 50 1000, சரியா? அப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 5 25, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 2500 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு தொகைக்கான டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 2500 ரூபாய். அதே மாதிரி மாத வருமானத்தில் சேமிப்பு எவ்வளவு தொகையாக இருக்கும்? ஸோ மொத்தமா 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதுல சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்கறான். சேமிப்பு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்துருமா? சேமிப்பு என்பது 10%. 50,000த்துல 10%னா 5,000 ரூபாய் கிடைக்கும். 50,000த்துல 10%ன்றது 5,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, ஒரு வகுப்பில் 75 பேர் உள்ளனர். இதில் மாணவர் மாணவர் விகிதம் 8:7. மாணவிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கறாங்க, சரியா? ஸோ மொத்தம் பார்த்துருவோம். 8x + 7x = 75, சரியா? 8x 7x கூட்டினா 75. இப்போ 8 7 கூட்டினா எவ்வளோ? 15. 15x = 75. அப்போ x = 75 டிவைடட் பை 15. ஓர் 5 5 5, சரியா? அப்போ எக்ஸ்ன்றது 5. எக்ஸோட மதிப்பு 5. நம்ம என்ன கேட்கறாங்கன்னா மாணவிகள் அப்படின்னு கேட்கறதால கேர்ள்ஸ் எத்தனை சதவீதம் பார்த்தோன்னா 7 பங்கு கேர்ள்ஸ். அப்போ 7 × 5 35. 7 5 35. ஸோ ஆப்ஷன் பி 35 பேர் பெண்கள், 40 பேர் ஆண்கள், மொத்தமாக கூட்டினா 75. அடுத்து, 24 ஆட்கள் சேர்ந்து 123 அடி நீளம், 80 அடி அகலம், 36 அடி ஆழமுடைய குழியை வெட்டினார்கள், சரியா? வெட்டின வேலைன்றதால ஃபர்ஸ்ட் வெட்டினதெல்லாம் எழுதிக்கிறேன். 123 × 80 × 36 டிவைடட் பை 24, சரியா? அதே மாதிரி இந்த சைடு 28 105 28 ஆட்களா? அப்போ கீழே 28, கீழே 28 ஆட்கள், 105 அடி நீளம், 96 அடி அகலம், ஆழம் எவ்வளோ? ஆழம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, சரியா? அப்போ ஆழம் தான் தேவை. ஆழம் தான் தேவை, வச்சுக்கோ. இப்போ இந்த சைடு இந்த சைடு மேலே அடிச்சுக்கலாம், இந்த சைடு மேலே அடிச்சுக்கலாம், இது ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுக்கலாம், கீழே கீழே மேலே அடிச்சுக்கலாம், சரியா? எதாவது கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 6 நாள் 24, 7 நாள் 28, 7 நாள் 28, சரியா? 1 6 6 6 6 36, 1 6 6 6 36, சரியா? 1 7 5 7 105, 5 7 105. இப்போ 1 6 6 16 6 96, 16 6 96 கிடைக்கும், சரியா? இப்போ அடிக்கலாம். இப்போ அடிச்சோம் அப்படின்னா இங்க 1 16, இது 5 16, 16 5 என்பதுல 5 இல்லை. இப்போ இது 2 அடிக்கலாம். 1 5 5 3 5 5 15. இப்போ 3க்கு 123, சரியா? அடிக்கலாம். 1 3 3 4 3 12, 1 3 3, அப்போ 41 அடி ஆழம். ஆழம் எவ்வளோ? 41 அடி அப்படின்னு கிடைக்கும். ஸ்ட்ரைட்டா அடிச்சா ஆன்சர் தான். அடுத்து 5/4 10/6 and 15/10, சாரி 15/8ன்னு மீசிமா காண்க. மீசிமா அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், சரியா? அதுதான் கான்செப்ட். அப்போ 5 10 5 எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 5 6 30, 3 30, 5 2 30. ஸோ கண்டிப்பா எல்சிஎம் 30, கண்டிப்பா எல்சிஎம் வந்து 30 தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கண்டுபிடிச்சுக்கோ தனியா. 5 10 15, 5 வாய்ப்பால தான் போடுவேன். 1 5 2 5 3 5, சரியா? இந்த 2 3 எல்லாமே அடுத்தடுத்த நம்பர் பகையங்கள். அப்போ ஸ்ட்ரெயிட்டா தான் 2 3 6 6 5 30. இது எல்சிஎம். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 30. அடுத்து ஹெச்சிஎஃப் 4 6 8. காமனா 2 போல 2 4 3 2 4 2 8. 2 போல தான் காமனா அடிக்க முடியும். 30/2, 1 2 2 5 2 30. ஸோ ஆப்ஷன் டி 15 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 132, சரிங்களா? ஸோ இங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒரு ரகசிய மொழியில் உகப்பேரு என்றால் ஃபைன் கிளாத் என்றும், மெட்டலிசா என்றால் கிளியர் வாட்டர் என்றும், டோனலிசா பேரு அப்படின்னாக்கா ஃபைன் கிளியர் வெதர் என்றும் பொருள். எனில் வெதர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோ. உக பெரு அப்படின்னா ஃபைன் கிளாத், ஃபைன் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் கான்செப்ட் வந்து மெட்டலிசா, மெட்டலிசா அப்படின்னாக்கா கிளியர் வாட்டர், கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். தேர்ட் கான்செப்ட் வந்து டோனாலிசா பெரு, டோனா லிசா பெரு
சரியா? இப்போ ஃபைன் கிளியர் வெதர், ஃபைன் கிளியர் வெதர், சரிங்களா? இப்போ சொன்னது எழுதியாச்சு, சொன்னதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு இதுலயும் இல்ல மூணு இதுலயும் என்ன எழுத்து காமன் ஆகுதுன்னு பாரு. சரி, இந்த சைடு மட்டும் இங்கேயும் பெருனுக்குது, இங்கேயும் பெருனுக்குது, சரியா? இங்கேயும் ஃபைன் இருக்குது, இங்கேயும் ஃபைன் இருக்குது, முடிஞ்சு. அடுத்து இதோ இங்கேயும் லிசா இருக்குது, இங்கேயும் லிசா இருக்குது, சரியா? இங்கேயும் லிசா, இங்கேயும் லிசா, இங்கேயும் கிளியர் இருக்குது, இங்கேயும் கிளியர் இருக்குது. அப்போ வெதரோட குறியீடு என்ன? டொனா. வெதரோட குறியீடு டொனா அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா? ரொம்ப ஈஸி. அடுத்து இது ஒரு கான்செப்ட் கொடுத்துறாங்க. 16, 36, 38, 49, 25, 16, 64, 6. அடுத்து என்ன வரலாம், அடுத்து என்ன வரலாம் அப்படின்றத கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பெர்ஸ்பெக்டிவ்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு ஏதாவது லாஜிக் வருதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா அடுத்து இந்த எல்லாத்தையும் பண்ணா ஏதாவது லாஜிக் வருதான்னு பாரு. ஏதாவது லாஜிக்ஸ் வருதா அப்படின்றத வந்து பார்க்கலாம், சரியா? சும்மா ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா 4 ஸ்கொயர் மாதிரி தெரியுது, இது 6 ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது ஸ்கொயர் நம்பர் இல்லை, இது 7 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயரு, இது 8 ஸ்கொயரு, இது ஸ்கொயர் நம்பர் இல்லை, இப்போ இல்லை. அப்போ ஒரு லாஜிக் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஸ்கொயர் நம்பரா இருக்கணும், இல்லை ஸ்கொயர் நம்பர் இல்லாமல் இருக்கணும். அப்போ பண்ண முடியல, சரியா? வேற என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா? சரியா? இந்த சைடு கூட்டி பாரு, இல்லை இந்த சைடு கூட்டி பாரு, ஏதாவது சைடு கூட்டி பார்க்கலாம். இப்போ 16, 36, 38, 6 6 12, 8க்கு 0, மீதி 2, 3, 6, 9, 90 வருது. இப்போ இங்க இந்த மாதிரி 9, 14, 20க்கு 0, மீதி 2, 2, 3, 5, 9, 90 வருது. அப்போ இது ரெண்டையும் கூட்டிப்பார். 64 ஒரு 6 கூட்டினா 70, சரியா? இப்போ என்ன சேர்த்தா இங்க 90 வரும்னு பார்த்தோன்னா இங்க 20 சேர்த்தா 90 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கான விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 20 இஸ் ரைட் ஆன்சர், சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 11:50 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையாமையும் கோணம் காண்க அப்படின்னு கேட்கறாங்க. முடிச்சு விடலாம், ஒன்றும் கிடையாது, அழகா போட்டுடலாம், சரியா? இப்போ கான்செப்டை ஃபர்ஸ்ட் கிளியரா பார்த்துக்கோ. என்ன சொல்றாங்க, 12, 3, 6, 9 ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோ, கிளாக்க கொடுத்துக்கிற டைமை வரைஞ்சிக்கோ. 11:50, 11:50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 11, இது 50, சரியா? 10, 11. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த நிமிஷம் உள்ள டிரா பண்ணு. 50ல இருக்கும். கிட்டத்தட்ட 11:50னா மணிமூலி எங்க இருக்கும், 12 கிட்ட இருக்கும். ஆல்மோஸ்ட் நியர் டு 12, ஆல்மோஸ்ட் நியர் டு 12 அப்படின்னு இருக்கும், சரியா? இப்போ இந்த கோணம் தான் கேட்கறான். இந்த கோணம் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் போனா 30 டிகிரி, சரியா? ஆஸ் யூசுவல் டிஃபால்ட் கான்செப்ட். அப்போ 30 அப்படியே வச்சுக்கோ. அடுத்து எவ்வளவு நிமிஷம் டிராவல் பண்ணுச்சுன்னா 50 நிமிஷம் டிராவல் பண்ணா மணிமூல் அங்கேயே இருக்கும், கிராஸ் பண்ணிருக்கலாம். அப்போ எவ்வளோனா 50/2, x/2ன்னு சொல்லுவாங்க. கடந்த தொலைவு x/2, x அப்படின்றது மேல கொடுத்துக்கிற நிமிஷம். அப்போ 50/2 அச்சு அப்படின்னா 25. அப்போ எத்தனை டிகிரி கிராஸ் பண்ணிருக்குன்னா இங்க இருந்து 25 டிகிரி கிராஸ் பண்ணிருக்கோம். 30 ஆல்ரெடி, 25 கூட்டணும் அப்படின்னா டோட்டலா 55 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 55 டிகிரி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். 2014 ஜூலை 11 வெள்ளிக்கிழமை, அதே ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி என்ன கிழமை என காண்க அப்படின்னு கேட்கறான். முடிஞ்சு போச்சு, பற்ற போலாம். ஜூலை 11னா வெள்ளிக்கிழமை சொல்லிட்டாங்க. அப்போ நவம்பர் 14 என்ன கிழமை? அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், சரியா? அப்போ ஜூலைல மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள். 11 நாள் போச்சுன்னு மீதி எவ்வளோ நாள் இருக்கும்? 20 நாள் இருக்கும், சரியா? ஆகஸ்ட்ல 31. எப்பவுமே இந்த ஜூலை ஆகஸ்ட் வரும்போது ரெண்டுமே 31 நாள் தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 14. இப்போ கொடுத்துக்க டேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, கூட்டிக்கோ. கூட்டிட்டு 7 அடிச்சுக்கோ. 4, 5, 6, 6 வச்சாச்சு. 2, 5, 8, 11, 12, 126. 7ஆல அடிக்க போறேன், 7ஆல அடிக்க போறேன். 1 7, 7, 5, 56, 8 7, 56, 0. அப்போ ரிமைனிங் 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மீதி தான் பார்க்கணும். எப்பவுமே மீதி எவ்வளவு இருக்குன்றத பாரு. மீதி 0வா இருந்தா என்ன கிழமை கொடுத்துறாங்களோ அதே கிழமை தான் வரும். அப்போ 18 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 120 நாள் போயிடும், 126 நாள் போயிடும். அப்போ ரிமைனிங் 0 அப்படின்னா கணக்குல வெள்ளிக்கிழமை கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கான ஆன்சரும் வெள்ளி என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 36. ஒரு மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் பேருந்து ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு என்ன? ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, சரியா? இது மணிக்கு, இது ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு. அப்போ பெரிய அளவை சின்ன அளவா மாத்த போறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ கிலோமீட்டர் பர் அவர் என்றது என்ன மாத்த போற? மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ண போற. மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ண போற.
அப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா எவ்வளவு கணக்கு? சரியா? 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர் கணக்கா? ஜென்ரலா சரியா? 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். 1 மணி நேரம் அப்படின்னு எடுத்துட்டா 3600 செகண்ட். 3600 செகண்ட். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, I 2 10, இது 18 2 36. 18 2 36. 5/18ன்னு வரும். அப்போ கொடுத்துக்கிற டைமை நான் சின்னதா மாத்தணும் அப்படின்னா சின்ன நம்பர் மேல வரணும். அதுதான் ஈஸி ஸ்டெப்பு. அப்ப 72 இன்ட்டு 5/18 அப்படின்னு வரும். 72 இன்ட்டு 5/18. இது அடிச்சோம் அப்படின்னா 18 4 18 4 5 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 20 மீட்டர் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 137. இரு எண்களின் கூடுதல் 55. 2 நம்பர் கூட்டினா 55, டிஃபரன்ஸ் 7. இல்லை அந்த எண்களை காண்க. ஆப்ஷன்ல இருந்து போகலாம், தனியாகவும் போட்டுக்கலாம். ஆப்ஷன்ல இருந்து போனோம்னா பண்ணுவோம். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கூட்டினா வராது, அப்போ இது அவுட்டு. இது ரெண்டையும் கூட்டினா 55 கிடைக்கலாம், இது பிளஸ். ஸோ அடுத்து இது ரெண்டையும் கூட்டினாலும் 55, இதுவும் வரலாம். 25 35 கூட்டினாலும் 55, இது 3 வரலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, என்ன சொல்லுங்க? வித்தியாசம் 7. கைச்சர்னா வரணும், 7 வரணும். 30 5 பண்ணோட வராது, ஸோ வராது. இது ரெண்டு பார்த்தாலும் 25, இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? இப்படி போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கூடுதல், அப்போ கூட்டுன்னு சொல்றாங்க. கூட்டினா வருதான் 55 அப்படின்னு வருது. அதே மாதிரி வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7. அப்போ என்ன பண்ண போற? இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். 2x ஈக்குவல் டு 62. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 31. எக்ஸ் வந்து 31 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன்ல பாக்குறேன் 31 இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லை மறுபடியும் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்க. 31 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 55. இப்போ எனக்கு ஒய் தான் தேவை. அப்போ இந்த பிளஸ் மைனஸாக மாறிடும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 55 மைனஸ் 31. 1 கழிச்சா 4, 3 5ல் 2 போச்சுன்னா, சாரி 3 போச்சுன்னா 2, அப்போ 24. எக்ஸோட மதிப்பு 31, ஒய்யோட மதிப்பு 24 கிடைக்கும். ஸ்ட்ரைட் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து a/b ஈக்குவல் டு 9/5 எனில் a + b டிவைடட் பை a - b என்பது என்ன? ஸ்ட்ரைட்டா ஆன்சர் தான். a வந்து 5, b வந்து 5, சாரி a வந்து 9, b வந்து 5. a போல சப்ஸ்டிட் பண்ணு. 9 பிளஸ் 5 டிவைடட் பை 9 மைனஸ் 5. இப்போ 9 5 கூட்டினா a + b தானே? a + b. 9 + 5 14. 9 மைனஸ் 5 4. அப்போ இதாச்சுன்னா 2 4 7 2 14, 7/2. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். 139. 24 முதல் 30 வரை உள்ள எண்களின் சராசரி காண்க. சராசரி அப்படின்னு சொல்லும்போது கொடுக்குற நம்பர் அடுத்தடுத்த நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. என்ன கான்செப்ட்னா, அடுத்தடுத்த இயலெண்கள் என்ன இருந்துச்சுன்னா சராசரிக்கான முதல் எண் பிளஸ் லாஸ்ட் எண், முதல் எண் பிளஸ் கடைசி எண் டிவைடட் பை 2. இது ஒரு கான்செப்ட். அப்போ 24 30 கூட்டினா கிடைக்கும் 54 டிவைடட் பை 2. அடிச்சோம் அப்படின்னா 2 2 4 மீதி 1 7 2 14. அப்போ 27 27 இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் எடுத்து கொஞ்சம் நம்பர் தான், இதையே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 24 25 26 27 28 29 30. சரியா? இந்த பக்கம் 3 நம்பர், இந்த பக்கம் 3 நம்பர். அப்ப சென்டர் நம்பர் சராசரி. சென்டர் நம்பரு சராசரி. இது எப்போ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அனைத்து நம்பர்களும் அடுத்தடுத்த இயலெண்களாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இது பாசிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட்ல போகக்கூடாது. சரிங்களா? அடுத்து 2 எண்கள் 7:13. எந்த ஒரு எண்ணை இரு எண்களுடன் கூட்டும் போதும் இரு எண்களின் விகிதம் 2:3 மாறும்னு கேட்கறான். சரியா? அப்போ செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 நம்பரு 7 13 அப்படின்னு இருக்குது. 7:13 இருக்குது. ஒரு நம்பர் கீழே இருந்து ஒரு நம்பர்னா அப்போ ஆப்ஷன்ல இருந்து தான் போகணும். சரியா? ஒருவேளை 7 இருந்துச்சுன்னா 7 7 14. இப்போ அதே மாதிரி 13 7 20 ஆச்சுன்னா 7 2 14. இது ஆச்சும் அப்படின்னா 5 2 20, 7:10 வரும். அப்போ இது கிடையாது. அப்போ இது கிடையாது. அடுத்து 11. 7 கூட 11 கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 18. அடுத்து 7 கூட சாரி 13 11 24. 3 18 4 24, 3:4. அப்ப இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அடுத்து 10 கூட்டணும் அப்படின்னா 17 23. இது அடிக்க முடியாது, ஏன்னா 17 பகா எண். அப்ப இது கிடையாது. அப்போ இதுதான் இருக்கணும் ஆன்சர். இதுதான் இருக்கலாம் ஆன்சர். அப்போ வந்து 7 5 12 13 5
18, 2 ஆறு 12, 3 ஆறு 18, அப்போ 2:3, 2:3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 5ன்றது ஆன்சர் ரைட். சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 20 கொஸ்டினுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தது சீரீஸில் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசியாக ஆன்லைன் ஆஃப்லைன் அதே மாதிரி பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும், அடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸாக வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8122999971 அப்படின்ற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.